Hi friends, welcome to Rusika Seema's Kitchen. But நம்ம இன்னைக்கு சமைக்க போறதுல பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அதுவும் தலைமுடி நல்லா வளரதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி, ritha பொடி அதாவது மணிப்புங்கங்காய், கரிசலாங்கண்ணி பொடி, சிகக்காய் பொடி. இந்த பொடி எல்லாமே நம்ம தனித்தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்குறோம். இதோட ஒரு யூஸஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செம்பருத்தி பொடி எதுக்கு நம்ம யூஸ் ஆகுதுனாக்கா முடி நல்லா ஷைனிங்காகவும் உடல் சூட்டை கம்மியாகிட்டு அதுக்கு உடல் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு வச்சுக்குது, முடி நல்லா வளரும். அடுத்தது வெந்தயப்பொடி. வெந்தயப்பொடி பார்த்தீங்கன்னாக்கா டேண்ட்ரஃப் போயிட்டு பொடுகு, அதாவது பொடுகு போய் இதுவும் வெந்தயப்பொடியும் உடம்பு சூட்டை கம்மி பண்ணிட்டு முடி வளர்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஷைனிங்காகவும் ஆகும். நெக்ஸ்ட்டு கரிசலாங்கண்ணி பொடி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ரொம்ப இயற்கையான ஒரு மருந்து முடி வளர்த்துக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக சின்னதாக முடி ஸ்ட்ரென்த் இல்லாமல் ரொம்ப அருந்து விடும். அதுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கரிசலாங்கண்ணி பொடி யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பெரிய நெல்லிக்காய் பொடி, ஆம்லா பவுடர். இது ஹெல்த் கொடுக்கும். நம்ம முடி நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கும், பிளாக் ஆகிறதுக்கும், பொடுகு போகிறதுக்கும், நல்ல ஷைனிங்காக நீட்டாக வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மணிப்பூங்கங்காய். இந்த தான் இது பூந்தி கொட்டன் கூட சொல்லுவாங்க. ritha, ஆக்சுவலி இது ritha. இது ஷாம்பு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க நுர நல்லா வரும், கிளென்சிங் ஆகும். நம்மளுடைய ஹேர் ரூட் நல்லா கிளென்சிங் ஆகும், முடி நல்லா நீட்டாக வளரும். நெக்ஸ்ட் சிகக்காய் பவுடர். சிகக்காய் நம்ம அப்போ ஷாம்புக்கு பதிலாக நம்ம அந்த காலத்துலேருந்தே யூஸ் பண்ணிட்டு இருந்த சிகக்காய் பவுடர். இது முடி நல்லா வளர்கிறதுக்கு, ஸ்கேல்ப் நல்லா கிளென்சிங் ஆகும், ஸ்ட்ராங்காகும், முடி ஸ்ட்ராங் ஆகிடும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. டேண்ட்ரஃப் போகும், டல் ஹேரு, ட்ரை ஹேரு. சில பேருக்கு ஹேர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டல்லாக இருக்கும். இதில் ஒரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம இதில் கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேக் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வார்ம் வாட்டர் எடுத்துருக்கிறேன். நான் இதுக்கு கோகோனட் ஆயில், வார்ம் வாட்டர் எடுத்துருக்கிறேன். இது டல் ஹேருக்காக எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், அதாவது தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வெறும் வார்ம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. நான் அதில் ஒரு ஸ்பூன் எடுத்துன்னுக்கிறேன். நீங்கள் என்ன உங்களுக்கு இது எல்லா பாக்கெட்டும் நல்லா ஒரு பவுலில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு ஒரு 1 டீஸ்பூன் 1 to 1.5 டீஸ்பூன் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக ஒரு ஸ்பூன் நான் தனித்தனியாக எடுத்து போட்டுருக்கிறேன். நான் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் ஏன்னா கோகோனட் ஆயில் டல் ஹேருக்காக நான் யூஸ் பண்ண. அப்படியே நம்ம குளிச்சுட்டு பார்த்தோம்னாக்கா ஹேர் அந்த டைம் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் போக போக ரொம்ப ட்ரையாக மாறிடும், ஒரு மாதிரி வறண்டு போய்டும், ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்துடும். அதுக்காக இது சேர்த்துருக்கேன். வேணுன்ற அளவுக்கு நீங்கள் இந்த கோகோனட் ஆயில் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டு போல் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வார்ம் வாட்டரும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே ஹெர்பல், நேச்சுரலாக கிடைக்கிது. உங்களுக்கு இது நேச்சுரலாக நம்ம வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு இதில் நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இதில் நீங்கள் சிகக்காவும், மணிப்புங்கங்காய், நெல்லிக்காய், ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க, செம்பருத்தி பூவு வீட்டிலே உங்களுக்கு கிடைச்சா கூட நல்லா நிழலில் காய வச்சுட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கிட்டு அந்த மாதிரி போடலாம். கிடைக்காதவங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு இந்த கொரோனா டைமிங்கில் எனக்கு ட்ரை பண்ணி காய வச்சு பண்ணுற அளவுக்கு இதில் மழையில், ஸோ அதனால் நான் ஆன்லைனில் வாங்கிட்டேன். உங்களுக்கு கிடைக்கிறவங்களுக்கு நீங்கள் வீட்டிலே கூட அரைச்சி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் ஃப்ரெஷ்ஷாக கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கிடைக்கிறவங்களுக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வார்ம் வாட்டர் விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour நீங்கள் இது அப்படியே ஊற விட்டணும். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆச்சு இருக்கணும் அது. ஏன்னா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எல்லா பொருளும் நல்லா ஊறின பிறகு அப்புறமா நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிங்கனாக்கா அப்போ நல்லா ஃபிட் ஆகும். அப்போ தான் அது ஊறி அதோட எஃபெக்டிவ்லாம் நமக்கு அதில் இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அட்லீஸ்ட் 10 minutes ஆச்சும் நம்ம தலையில் வெயிட் பண்ணணும். ப்ளஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஆச்சும் வைக்கணும். இல்லைனா நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செய்யலாம். அது இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டில் இருந்ததை விட இப்போ உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும்.
பொடுகு தொல்லை மெயின் வந்து ஹேர் ஃபால் வந்து முடி கொட்டுறது வந்து கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிடும். உங்களுக்கு பொடுகு போயிடும், ஷைனிங் ஹேர் வரும், நல்ல எல்லாமே ஹெல்த்தியான ஹேர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இதில் கிடைக்கும். மோரோவர் உங்களுக்கு உடம்புக்கும் நீங்கள் நல்லா விட்டமின்ஸ் எடுத்துக்கோங்க, நல்லா ஜூஸ் குடிங்க. ஜூஸ் குடிச்சிட்டு நல்லா தூங்கினாலே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். ஃபஸ்ட்டு நல்லா தூங்கிட்டோம்னாக்கா நம்ம ஹேர் வந்து நம்மளுக்கு தலைக்கு வந்து நல்லா பிளட் சர்க்குலேஷன் ஆகும். செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஃபெனுக்ரிக் வெந்தய பொடி வந்து சேர்த்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வெந்தய பொடி, வெந்தயத்தை காய வச்சுட்டு மிக்சியில் நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வெந்தய பொடி 1 டீஸ்பூன் வந்து இந்த வெந்தய பொடி பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் உள்ள ஹீட்டெல்லாம் வந்து உடம்புல உள்ள ஹீட்டு சூடு இருக்கும் ஜாஸ்தி. சில பேருக்கு ஹீட்டுனால கூட முடி கொட்டுறது ஜாஸ்தியாக இருக்கும். அதனாலே ஹேர் ஃபால் ஆகும். நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க, யோசிப்பாங்க, அதனாலே வந்து முடி கொட்டும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்தய பொடி இது ஷைனிங் கூட நல்ல விட்டமின்ஸ் கொடுக்கும், முடிக்கு ஷைனிங்காகவும் இருக்கும். ஸ்டெப் 3 பார்க்கலாம். ஆனியன் ஜூஸ். பெரிய பெரிய வெங்காயம் கிடைச்சா பெருசு எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் கிடைக்கிறவங்களுக்கு சின்ன வெங்காயமும் எடுத்துக்கோங்க. ஆனியன் ஜூஸ் வந்து இப்போ நான் பெருசு எடுத்துன்னு இருக்கிறேன். இது ஜூஸ் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் வந்து இந்த மிக்சிங்கோட நல்லா வந்து கலந்துக்கணும். கலந்துட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு தலையில் போட்டோன்னாக்கா தலையில் வந்து சில பேருக்கு வந்து அங்கங்கே திட்டாக முடி கொட்டுறது, அவங்க பேட்சாக கொட்டும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆனியன் ஜூஸ் வந்து கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதில் கரிசலாங்கண்ணி, ஆம்லா பவுடரு, செம்பருத்தி பொடி, ரீத்தா, சிகக்காய், வெந்தயம் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டைம் வாங்கி எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு எந்த கவலையும் இல்லாத நம்ம போட்டுக்கலாம். இதுக்காக நம்ம ஹேருக்காக நிறைய செலவு பண்ணுறதோட இந்த மாதிரி ஒரு செலவு பண்ணிங்கனாக்கா ரொம்ப எஃபெக்டிவானது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் உங்களுக்கு நல்ல குட் ரிசல்ட் வரும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ.